ஆளுகின்ற திமுக அரசுக்கு விஜய் இது போல கட்சி ஆரம்பிக்க போறாரு, இது போல வேலையை செய்ய போறாருங்கிறது திமுகவுக்கு தெரியாம இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உளவுத்துறை ஸ்மெல் பண்ணாம இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்டம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு சாதாரண ஆள் இல்ல, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னுடைய வேலை திட்டம் என்னங்கிறத ஆளுகின்ற திமுக அரசு உட்பட அத்தனை பேருக்கும் ரொம்ப தெளிவா நான் காட்டுறேங்கிறதுக்கான ஒரு டெமோ தான். விஜய் அவர்கள் தான் முதல் முறையா 234 தொகுதிக்கும் ஆள் எடுங்க, நீங்க முதல் 3 மதிப்பெண்ணை கூப்பிட்டுவாங்க, அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னாரு. இதுவே முதல்ல ஒரு புதிய அரசியல் நகர்வு சொல்றது. இந்த 2024க்கான அறுவடையாக 2021 திமுக கவர்மெண்ட் கரெக்டா இந்த 32 லட்சம் ஓட்டை திமுக பார்த்து 2021 செதுக்கி கொண்டு வந்தத விஜய் அவர்கள் 2 மாசத்துக்கு முன்னாடி 234 தொகுதியை நான் கூப்பிட்டு பரிசு கொடுக்குறான்னு கூப்பிட்டு அதை பக்கத்துல நிக்க வச்சு அதை ஒரு தலைப்பு செய்தியா மாத்தி 32 லட்சம் ஓட்டுல நான் ஒரு 25 லட்சம் ஓட்டை நான் பிரிச்சிருவேன். பிழைக்க ரஜினிகாந்துக்குலாம் அந்த ஆசை போயிடுச்சு லைட்டா இல்லையா? நம்ம மண்ணுல பிழைக்க எங்க இருந்தோ மொழி தெரியாமல் வந்த ரஜினிகாந்துக்கு நம்ம மண்ணை ஆண்டு பார்க்கலாமான்னு ஒரு சின்ன ஆசை போச்சு. இந்த மண்ணின் மகன் மானத்தமிழன் எங்க வீட்டுக்குள்ள அண்ணன் விஜய்க்கு இல்லாத உரிமை மத்தவனுக்கு எவனுக்கு இருக்குது? தூக்கி வீசுற மாதிரி களத்துல போறாருன்னா எவ்வளவு பெரிய சகோதரத்துவம் இருந்திருக்கும். கொடுத்ததே 12 மணி நேரமா விஜய் அவர்கள் நின்னுக்கிட்டே கொடுத்தாருங்க. 12 மணி நேரம் நின்னது சாதனைன்னா நான் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனை நான் தான். கருப்பினத்தை எதிர்த்து போராட்டின ஒரு மால்கம் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய புகைப்படத்தை போட்டுதான் ஆரம்பிக்கிறாங்க. மீடியா வாய்ஸ் தமிழ் தோழமைகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோட வலைகாணலில் திரு திருப்பூர் சுடலை அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இந்த தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நடிகர் விஜய் ஆரம்பிச்ச இந்த கட்சியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா ஊடக மத்தியிலையும் சரி, பொதுவா அரசியல் சர்க்கிள்லயும் பெரிய ஒரு பேசுபொருளா மாறிட்டு இருக்குது. இங்க என்னன்னா, ஊடகத்துடைய கொண்டாட்டம் ஒரு பக்கம், அந்த ரசிகர்களுடைய கொண்டாட்டம் ஒரு பக்கம், இங்க சாமானிய மக்களுடைய கேள்விகள் அதிகப்படுத்தி இருக்கு. இவரு யாருடைய ஆளு? இப்ப திடீர்னு ஏன் இந்த தேர்தல் வைக்காம 2024 இல்லாம 2026க்கு வரணும்? இவர் யாரு? இவரோட கொள்கை என்ன? இன்னும் கொடியை கூட அவர் அறிமுகப்படுத்தல. இவருக்கு ஏன் இப்படி ஒரு மவுஸ் ஆயிட்டு இருக்குது? ஒரு ஹீரோ ஆயிட்டா அப்படின்னா நேரம் ஆட்சியில் தான் உட்காரணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இனி அடுத்து வரப்போற 2 ஆண்டு காலத்தின் ஊடகத்தினுடைய தலைவிதிக்கு அல்லது ஊடகங்களுடைய, உங்க ஊடகத்தை மட்டும் சொல்லல, பொதுவா சொல்றேன், இனி 2 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த ஊடகங்களினுடைய தலைப்பு செய்தியாக திரும்ப நீங்க தலையில் தூக்கி வைத்து கொண்டாட போகின்ற உங்கள் டிஆர்பி இழவுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு, உங்களுடைய லாபத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் தூக்கி பிடிக்க இருக்கின்ற நபர் விஜய் தான், அவருடைய கட்சி தான் அப்படிங்கிறத உங்களுடைய நேர்காணல்ல முதல் கேள்வியாவே நீங்க கேட்டு தொடங்கி வச்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதை தாண்டி அவர் யாரை பாதிக்க வர்றாரு என்னங்கிறது 2வது ஒரு பக்கம் பேசுவோம். அதை தாண்டி இப்போது என்ன இவ்வளவு தூரம் விஜயை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரான்னு கேட்டா ஆமா தொடங்கி இருக்கிறாரு. அதற்கு அவர் தகுதியான நபரான்னு கேட்டா ஆமா தகுதியான நபர் வந்திருக்கிறாரு. இன்னும் கொடி என்ன, கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, சிந்தனை என்ன, சித்தாந்தம் என்ன, தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அதற்கு என்ன தீர்வை முன்வைக்க போறாங்க, இப்படி எந்தவித அடிப்படை முகாந்திரமுமே தெரியாத போது களத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்காக களத்துல எத்தனையோ பேர் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத முக்கியத்துவத்தை, கிடைக்காத வெளிச்சத்தை நீங்க நேத்து இன்னும் களத்திற்கு ஆட்டத்தை தொடங்காத விஜயின் மீது ஏன் இவ்வளவு போட்டு நீங்க விழுந்து சாகுறீங்க? எதற்காக 2 நாளா திரும்ப விஜய் 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 தமிழக வெற்றி கழகம்? ஏன் அவ்வளவு அவசரம் என்ன? அவருமே கட்சியை நான் தேர்தலுக்கு பின்பாக தான் வரப்போறேன், 6 மாசம் கழிச்சு தான் வரப்போறேன்னு சொல்லிட்டாரு. இப்பவே அறிவிக்க வேண்டிய தேவை என்ன? அவர் வெளிப்படையா தெரியுது, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வெளிப்படையா தெரியுது. உள்ள வரும்போது என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் லாவண்ய அரசுகளுக்கு எதிராக ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க போறேன்னு சொல்லிட்டாரு. லஞ்ச ஊழல் லாவண்ய அரசு அவர் குறிப்பிடுவது இங்க இருக்கிற திமுக அரசு தான். ஏன்னா அவர் 2024ல பிரதமர் வேட்பாளருக்கு விஜய் போட்டியிட போறது இல்ல, அதை சொல்லிட்டாரு. அப்ப 26ல தான் வரப்போறாரு. 26ல வருகின்ற அவர் குற்றம் சாட்ட வைக்க போறது இப்போது ஆளுங்கட்சியா இருக்கின்ற திமுக மேலங்கிறத ரொம்ப தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாரு.
ஆனால் இந்த அறிவிப்பை 6 மாசம் வேலையை முடிச்சுட்டு வந்து சொன்னார்னா அதோடைய பார்வை வேற. இப்பவே சொல்றாரு, 6 மாசத்துக்கு முன்பாக, எலெக்ஷனுக்கு முன்பாக இப்பவே சொல்றாரு. சொல்லுவதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் யாருக்கு? இப்ப இந்த விஜய்க்குன்னு விழக்கூடிய ஒரு 5%, 6% அல்லது 10%, அந்த வாக்கு வங்கியின் ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலில் மடைமாற்றி விடுகின்ற வேலையை அவர் செஞ்சிருக்கிறாரா, செய்யலையா? செஞ்சிருக்காரா இல்லையா? அப்ப திமுக சரியில்லை, நான் எதிர்த்து அரசியல் பண்ண போறேன், நான் 2026 தான் வரப்போறேன், ஆனா இப்ப இந்த தேர்தலுக்கு உன்னுடைய நிலைப்பாடு என்ன, எனக்கு அவங்கள பிடிக்கல, அப்ப யாருக்கு நீ போடுறது, இருக்கிற ஆப்ஷன் யாரு அப்படிங்கறத மறைமுகமா சொல்றது. அப்ப இதனால் பலனடைய போவது யாரு? எந்தவித ஆதாயத்தையும் இல்லாமல் யாரும் யாரையும் இறக்க போறது இல்ல. விஜய்க்கு பின்பாக யாரோ ஒருவர் இருக்கலாம், அது யார் என்பதுதான் இப்போது வரைக்கும் கேள்வி. ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, அதிமுக கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க, பிஜேபி கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க, இல்ல திமுக தான் கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனால் இதனால் ஆதாயம் அடைய போவது பாஜக, பச்சையா தெரியுது. இனி வருகின்ற காலத்தில் இவருடைய செயல்பாடுதான் அதை உண்மைன்னு எடுத்து சொல்லுமா அல்லது அதை மறுத்து சொல்லுமாங்கிறத போக போகதான் தெரியும். தயவு செய்து ஊடகங்கள் நேர்மையா நடந்துக்குங்க. களத்துல முன்னிற்கவனுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு அதற்கு பின்னாடி இந்த திரை கவச்சு ஓடுவது சரியாக இருக்கும். இப்போ கழகங்கள் இல்ல தமிழகம் உருவாக்கும்னு சொல்லி ஒரு பக்கம் பாஜக மற்றபடி இருக்கக்கூடிய RSS சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பேருமே சொல்லிட்டு இருக்கிற மத்தியில இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறதுனால இவங்க பாஜகக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளுங்கிற மாதிரி பாக்கலாமா? இல்ல, அப்படி இப்ப வரைக்கும் அப்படி பாக்குற மாதிரி இல்ல. ஏன்னா நான் உங்களுக்கு இன்னொரு புதிய செய்தி சொல்றேன். இந்த கட்சியை முறைப்படி பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாகத்தான் அறிவிக்கிறதா திட்டம் இருந்துச்சு. அதை இவ்வளவு விரைவா செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆளுகின்ற திமுக அரசுக்கு விஜய் இது போல கட்சி ஆரம்பிக்க போறாரு, இது போல வேலையை செய்ய போறாருங்கிறது திமுகவுக்கு தெரியாம இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உளவுத்துறை ஸ்மெல் பண்ணாம இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பேர் வச்சது, இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது ஏதோ நேற்று எடுத்து இன்னைக்கு அவர் அறிவிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலமாக பல ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர்ஸை வச்சு தெளிவா கொள்கைகள் எல்லாம் வகுத்துதான் இவர் இந்த அறிவிப்பை செஞ்சிருக்கிறாரு. ஆனா இதை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இவ்வளவு அவசரமாக கொண்டு வந்ததுக்கு காரணம் யாருன்னா திமுக. என்ன காரணம்னா, விஜய ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்டில் திமுக ஹேண்டில் பண்ணிடுச்சு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு விஜய் வரப்போறான்னு தெரியும், உளவுத்துறை செய்தி தெரியும், எல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தும் திமுகவினுடைய என்ன சொல்றது, ஒரு 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 அசாத்தியமான தலைக்கணம்னு கூட சொல்லலாம். நாங்க எம்ஜிஆரையே பார்த்தவங்க, நாங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்தையே பார்த்தவங்க, பரம்பரையா தலைமுறையா எங்க தாத்தாங்காலத்துல இருந்து திமுக நாங்க அதிகாரத்துல இருக்கிறோம். நீ ஆப்டால் ஒரு நடிகர் அவன் படம் 100 கோடி ரூபாய்க்கு ஓடிடுச்சு, உன் சம்பளம் 100 கோடி ரூபாய், அப்படி பெரியாலாம் அதெல்லாம் திரைத்துறையில வச்சுக்கணும். இங்க அரசியல் இது எங்க தாத்தா கருணாநிதி போட்ட கோட்டை, நீ என்ன புடுங்குறன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி திமுக ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடுச்சு. அதை உடைக்கிறதுக்கு தான் இவ்வளவு அவசரவசமா இந்த முடிவு முறைப்படி பார்த்தால் இப்போது வந்திருக்க வேண்டிய அறிவிப்பு அல்ல. இது இன்னும் 3-4 மாதங்களுக்கு பின்பாக வந்திருக்க வேண்டிய அறிவிப்பு. ஆனா உடனே கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்டம், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு சாதாரண ஆள் இல்ல, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னுடைய வேலை திட்டம் என்னங்கிறத ஆளுகின்ற திமுக அரசு உட்பட அத்தனை பேருக்கும் ரொம்ப தெளிவா நான் காட்டுறேங்கிறதுக்கான ஒரு டெமோ தான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி விஜய் பண்ணாரு. ஞாபகம் இருக்கா? பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு எல்லாம் முதல் பரிசு, முதல் மதிப்பெண், 2வது 3வது மதிப்பெண் அவங்களுக்கு பரிசு கொடுத்தாரு. வழக்கமா இதுக்கு முன்னாடி எல்லாருமே பல்வேறு என்ன சொல்றது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் இது போல செய்வாங்க. ஆனா எப்படி செய்வாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதல் 3 மதிப்பெண் செய்வாங்க. ஆனா விஜய் அவர்கள் தான் முதல் முறையா 234 தொகுதிக்கும் ஆள் எடுங்க, நீங்க முதல் 3 மதிப்பெண்ணை கூப்பிட்டுவாங்க, அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னாரு. இதுவே முதல்ல ஒரு புதிய அரசியல் நகர்வு. இதை நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இதை ஏன் செஞ்சாருன்னா, திமுக கவர்மெண்ட் 2021 உள்ள வந்ததுமே அடுத்த 2 ஆண்டுகள்ல 2024 தேர்தல் வரும். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமாக வரக்கூடிய புதிய வாக்காளர்களை நாம் அப்படியே கொத்தா தூக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டத்தை தெளிவா போட்டு, இல்லம் தேடி கல்வி, என்ன சொல்றது, உங்களின் முதல்வன், இது போல அந்த வயது, அதாவது 17 வயது 18 வயது கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு சொல்லி 1000 ரூபாய் உட்பட இந்த 2 ஆண்டுகளா கொடுத்துட்டு வந்தாங்க. கவனிக்கீங்களா தோழர்? 2 ஆண்டுகளா கொடுத்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் தோராயமா பிளஸ் 2 எக்ஸாம் 10th எக்ஸாம் எழுதுறவங்க எத்தனை பேர் பார்த்தா ஒரு 4 லட்சம் பேர் தோராயமா இருப்பாங்க இல்லையா? இதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஒரு 4 லட்சம் பேர் வச்சுக்குவோம். அந்த 4 லட்சம் பேரை தன்னுடைய வாக்காளர்களாக, தன்னுடைய என்ன சொல்றது, இந்த 2024க்கான அறுவடையாக 2021 இருந்து திமுக கவர்மெண்ட் கரெக்டா வேலை பார்த்துட்டே வந்தான்.
ஒரு ஆண்டுக்கு 4 லட்சம் மாணவர்கள்னா 2 ஆண்டுல 8 லட்சம் மாணவர்கள். ஒரு மாணவனுக்கு குடும்பத்துல 3 ஓட்டு இருந்ததுன்னா சேர்த்து இவனையும் சேர்த்து 4 ஓட்டுன்னா 8 லட்சம் மாணவர்களுக்கு கணக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 32 லட்சம் ஓட்டு. நேரடியா இந்த 32 லட்சம் ஓட்ட திமுக பார்த்து 2021 செதுக்கி கொண்டு வந்தத விஜய் அவர்கள் 2 மாசத்துக்கு முன்னாடி 234 தொகுதியை நான் கூப்பிட்டு பரிசு கொடுக்குறான்னு கூப்பிட்டு அதை பக்கத்துல நிக்க வச்சு அதை ஒரு தலைப்பு செய்தியா மாத்தி 32 லட்சம் ஓட்டுல நான் ஒரு 25 லட்சம் ஓட்டை நான் பிரிச்சிருவேன் அப்படிங்கறத திமுகவுக்கு காமிச்சதற்கு பின்பாகத்தான் இப்ப அடக்கி வாசிக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சு முந்தானத்து அறிவிப்பு வந்ததுமே நீங்க நல்லா பாத்துருந்தீங்கன்னா தெரியும். முதல் ஆளாக உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து சொன்னதுமே 2வது ஆளா அடுத்த 5 நிமிஷத்துல ட்வீட் பண்றாரு. யாரு? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ட்வீட் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, விஜய் ஒரு சிறந்த நடிகர், அவருடைய ரசிகர்களுக்கு தலைவராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கெல்லாம் அவர் அண்ணன் தான், எங்கள் அண்ணன் தான் பண்றாரு. சொல்றது புரியுதா தோழர் உங்களுக்கு? அவங்க என்னன்னா ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி விஜய லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாங்க. இவரால என்ன செஞ்சிட முடியும்னு. அவர் முதல்ல ஓப்பனிங் காமிச்சதே, நான் இப்ப வந்தேன்னா என்னால நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு நீ பார்த்து சேர்த்து வச்ச இந்த 32 லட்சம் ஓட்டுல 3/4 ஓட்டை நான் பிரிச்சிருவேன் அப்படின்னு காமிச்சதற்கு பின்பாக பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பின்பாகத்தான் இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுல நான் அடுத்த தேர்தலுக்கு வர்றேன் அப்படிங்கறத அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதனால விஜய் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக தான் இருக்குதுங்கிறீங்களா? கட்டாயம் அவருடைய வாக்கு யாருடைய வாக்கு பிரிப்பாருன்னு நினைக்கிறீங்க? திமுகவுடைய வாக்குகள் தான் கட்டாயம் பிரிப்பாரு. அந்த வாக்குகளை இந்த தேர்தலில் பிஜேபிக்கு ஏதாவது கொஞ்சம் மடைமாற்றம் முடியுமாங்கிறதுக்கான வேலை தான் இந்த வேலையா நாங்க பாக்குறோம். இப்போ இயக்குனர் அமீர் கூட சொல்லியிருந்தாரு, உதயநிதி தான் இவர் விஜய்க்கு டார்கெட்டா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. அப்படி இருந்தால் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா இந்த 50 ஆண்டு காலமாக தாத்தன் காலத்துல இருந்து அப்பன் காலத்துல இருந்து இந்த இப்ப ஸ்பெயின் போயிட்டு வந்த உடனே கையோடய உதயநிதி ஸ்டாலின் கையில ஆட்சியை மாத்தி கொடுத்துருவீங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப உதயநிதிக்கு அப்புறம் அடுத்து இன்பநிதியை கொண்டு வருவீங்க. ஏன்டா பரம்பரையாவே உங்க தாத்தன் காலத்துல இருந்து நீங்களே இது பண்ணிட்டு இருப்பீங்க, நாங்களே நாக்களிச்சுட்டு போறதா? உதயநிதியை விஜய் அடிப்பாருன்னா தமிழர் காவல் படை எங்க நிக்குது? விஜய்க்கு பாதகமா நிக்குமா இல்ல வேற? இல்ல நான் ஏற்கனவே நாங்க தமிழ் காவல் படை சார்பாக நம்ம உங்க கனவில் கூட பேசியிருக்கிறேன். நானு விஜயை நாங்கள் முழு மனதாக வரவேற்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஜய் வரட்டும், அவருக்கு அதற்கான தகுதி இருக்கிறது. எங்க பிழைக்க ரஜினிகாந்துக்குலாம் அந்த ஆசை போயிடுச்சு லைட்டா இல்லையா? நம்ம மண்ணுல பிழைக்க எங்க இருந்தோ மொழி தெரியாமல் வந்த ரஜினிகாந்துக்கு நம்ம மண்ணை ஆண்டு பார்க்கலாமான்னு ஒரு சின்ன ஆசை போச்சு. இந்த மண்ணின் மகன் மானத்தமிழன் எங்க வீட்டு புள்ள. ஆனா விஜய்க்கு இல்லாத உரிமை மத்தவனுக்கு எவனுக்கு இருக்குது? அதெல்லாம் அவருக்கு உரிமை இருக்குது. அவர் தாராளமாக வரட்டும், நிற்கட்டும், வெல்லட்டும். அது எல்லாம் தாண்டி அவருடைய அவருடைய கவர்ச்சியை வைத்து நீங்கள் இந்த மக்கள் வாக்கு போடுவாங்க, இந்த ஊடகங்கள் தூக்கி பிடிக்கும்னா அதை கட்டாயம் தமிழ் காவல் படை எதிர்க்கும்.